அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதனால உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அதனுடைய பிற்பகுதி, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். அதாவது உங்களுடைய சத்துருக்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு வசனம் இருக்கு. இந்த சத்துருக்கள் உனக்கு எதிராக ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஓடி போவார்கள். சத்துருக்கள் வராமலே இருக்க மாட்டாங்க, வருவாங்க. ஆனால் அவர்கள் ஒரு வழியாய் வர அந்த சத்துருக்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் அப்படின்னு வசனம் உபாகமம் 28:7 தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அரிமானங்களே, பிரச்சனைகள் ஒரு வழியாய் வரும், பலவீனங்கள் ஒரு வழியாய் வரும், 7 வழியாய் திரும்பி ஓடி போகும். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்ம தேசத்துக்கு விரோதமாய், நீங்கள் செய்கிற ஊழியர்களுக்கு விரோதமாய், பிஸ்னஸ்க்கு விரோதமாய் ஒரு வழியாக வர்ற பிசாசு கட்டாயம் ஓடித்தான் ஆகணும். நான் என்கிட்ட பேசுறவங்கலாம் அதான் சொல்லுவேன், உனக்கு விரோதமாக என்னென்ன பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைல கட்டாயம் ஓடி போய்த்தான் ஆகணும். அவன் நிரந்தரமாக இருக்கவே முடியாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கிட்ட அவன் ஆட்சி செய்ய முடியாது, அவனுடைய ஆளுகை இருக்க முடியாது. ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய ஆளுகை நம்ம மேல் இருக்கிறது, தேவன் நம் சார்பில் இருக்கிறார். ஆகவே எந்த சத்துருக்கள் நம் பக்கத்தில் இருக்க முடியாது. அப்படி ஒரு வழியா வர பிரச்சனைங்க, சத்துருக்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே 7 வழியா புறப்பட்டு திரும்பி ஓடி போகும். கர்த்தர் மாபெரும் ஜெயத்தை, ரட்சிப்பை நமக்கு கட்டளையிடுகிறார். இன்றைக்கு இதை கேட்கிற உங்களுக்கு விரோதமே வருகிற எல்லா பிரச்சனைகளும் 7 வழியாய் திரும்பி ஓடி போகும். நீங்கள் அமைதியும் சமாதானமுமாய், சந்தோஷமாய், சுகமாய், ஆரோக்கியமாய் வாழ்வீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக கடவுள் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.